அருணாச்சல பிரதேசத்துல 30 பகுதிகளை வந்து சீனா வந்து பேரை மாத்திருக்காங்க. அவன் பேர் வச்சுட்டாங்க. பேர் வச்சதுக்கு இவரை கூப்பிடல, அதான் பிரச்சனை. போனா அதுக்கும் போய் இது வந்து நான் வாழ்த்துறேன்னு கூட சொல்லுவாங்க இவங்க. தமிழ்நாட்டில் இந்த பாஜகவுடைய அரசியல் என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டா, எங்களுக்கு தேசபக்திங்கிறது வியாபாரமே தவிர உண்மையான உணர்வு இல்லை. ஒவ்வொரு தனியார் நிறுவனத்திட்டும் வாங்கினதுக்கு பின்னாடி என்னென்ன கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஒன்று கூடுறது தேசம் நம்ம நினைக்கிறான். இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலாளிகள் மட்டுமே தேசம்னு பாஜக காரன் நினைக்கிறான். நீ வந்து மரியாதையா பாஜக வந்து சேர்ந்துரு, இல்லாட்டா உன் வீட்டுக்கு வந்து ஈடு வேணும் அப்படின்னு பகிரங்கமாவே சொல்றாங்க. மோடியா ஈடியான்ற மாதிரி கொண்டு வந்துட்டான் நாட்டை. தைரியமா சொல்லு, நான் ஐயங்காரு, நான் மாட்டிறைச்சி ஏற்றுமதியில இந்தியாவில் வந்து ஒரு ஏற்றுமதியில வந்து நான் முக்கியமான இடத்துல இருக்கேன்னு சொல்லக்கூடிய தைரியம் அவனுக்கு என்னைக்குமே இருந்தது கிடையாது. வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் திரு ராஜகம்பீரன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்போ அருணாச்சல பிரதேசத்தில் 30 பகுதிகளை வந்து சீனா வந்து பேரை மாற்றிருக்காங்க. இந்தியாவுடைய ஒரு மாநிலத்தினுடைய பேரையே வந்து அவங்க மாற்றுறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அமித்ஷா வந்து அருணாச்சல பிரதேஷ் போனப்போவா இருக்கட்டும், இல்லை மோடி போகிறப்போவா இருக்கட்டும், அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இவங்கெல்லாம் உள்ளே வரக்கூடாது அருணாச்சல பிரதேசத்துக்குள்ள, அது சீனாவினுடைய பகுதி அப்படிங்கிறாங்க. உலக மத்தியில் மோடி ஒரு மிகப்பெரிய ஆளுமை, G20 மாநாடு நடத்தியிருக்காரு, உக்ரைன் வாரியை தடுத்துருவார், இப்படியெல்லாம் பேசப்படுது. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை அண்டை நாடு இந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்குது, இது எப்படி பார்க்குறது? கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானத்துல ஏறி வைகுண்டத்துக்கே வழிகாட்டுவானான்னு சொல்லுவாங்க தெரியுமா. லௌகீக வாழ்க்கையில, அன்றாட வாழ்க்கையில எவன்லாம் அன்ஃபிட்டோ அவன்லாம் வந்து உழைக்காம பிழைக்கிறதுக்கு ஆன்மீகத்தை கையில் எடுத்தாங்கிறதுக்கான பழமொழியத்தான் கிராமத்துக்காரன் ரொம்ப எளிமையா சொல்லியிருக்கான். கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன், அதாவது பிழைப்புக்கு வழி இல்லாதவன், சாமர்த்தியம் இல்லாதவன், திறமை இல்லாதவன், தத்திப்பைய மக்குப்பைய, கூரை ஏறியே அவனால கோழி பிடிக்க முடியலையே, வானத்துல ஏறி வைகுண்டத்துக்கு வழிகாட்டுவானா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி டுபாக்கூர் வேலை பார்க்குறவன் பூரா எப்படி இருப்பாங்கிறத நம்ம ஊரில் சாதாரண ஆளுக பழமொழியில் சொல்லிட்டாங்க. பின்னாடி இந்த மாதிரிலாம் பில்டப் பண்ணுவாங்க. மோடி வருவார், சீனாவுக்கு வந்து இந்தியாவினுடைய எல்லைகளை பறி கொடுப்பாங்க. இதெல்லாம் தெரியுமா? அந்த பழமொழியை சொன்னவனுக்கு தெரியுமா? வாய்மொழியாக பேசுனவனுக்கு தெரியுமா? 96 லட்சம் ஏக்கரு பறி கொடுத்துருக்கான் இந்தியா. நம்ம தேசபக்திங்கிறான், அதுங்கிறான், பாரத் மாதா கிச்சேங்கிறான், எல்லாம் சொல்கிறான். சொல்லிட்டு என்ன செய்யறான்னா, சீனா கூட போருக்கு போறானான்னு கேட்டால் கிடையாது. ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்தை மீட்கிறதுக்கு போறானா கிடையாது. உள்ளூரில் இருக்கிறவனை பூரா என்ன பண்ணுறான், அடித்து கொலை பண்ணுறான். மத கலவரத்துக்கு வர்றியா, ஜாதி கலவரத்துக்கு வர்றியா, வாரியா வரியா வரியா வம்புழுப்பம் வர்றியா அப்படின்னு இந்த உரண்டை இருக்கிற வேலையை, இந்த லோக்கல் ரவுடிஸ வேலைகளை செஞ்சுக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களை ஏமாத்துற வேலையை செஞ்சுக்கிட்டே திரிகிறான். இதுதான் உண்மை. ஏன்னா ஒரு நாட்டுடைய பிரதமர், இந்தியா என்பது ஒரு மதத்துக்கோ, ஒரு மொழிக்கோ, ஒரு பண்பாட்டுக்கோ, ஒரு கலாச்சாரத்துக்கோ உரிய நாடே கிடையாது. இது வந்து பல்வேறு கலாச்சாரங்கள் கொண்டது, பல்வேறு நம்பிக்கைகள் கொண்டது, பல்வேறு வழிபாடுகள் கொண்டது. இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் தேர்தல் பற்றி ஒரு முக்கியமான ஒரு தமிழ்நாட்டினுடைய முன்னணி பத்திரிகை ஒருத்தன் வந்து பிரதமர் மோடியை பேட்டி எடுக்கிறான். தமிழ்நாட்டில் இந்த பாஜகவுடைய அரசியல் என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டால், அண்ணாமலை IPS படிச்சிருக்காரு, அறிவாக இருக்கிறாருன்னு கூட சொல்லிக்க. அவன் முட்டாளுங்கிறது உலகத்துக்கு தெரியும். இருந்தாலும் நீ சொல்லிக்க, உன் கட்சிக்காரன் பாராட்டு, அதுக்கு உனக்கு உரிமை இருக்குது. அவர் ஒரு வலிமையான சாதியில் பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டுடைய பிரதமருடைய லட்சணத்தை பாருங்க. தமிழ்நாட்டில் சாதி வெறி தலைக்கு ஏறின, உச்சந்தலைக்கு ஏறின ஒரு முட்டாள் கூட தன்னுடைய பேரோடு சாதி பேரை சேர்த்து வந்து கையெழுத்திடுவது கிடையாது. நீங்கள் பாருங்கள், எங்கேயாவது வந்து ஒரு கட்சி தலைவர் வந்து இப்போ சிதம்பரம் ஒரு ஜாதி பேரை போட்டுக்கிறாரா? போடுவதற்கான பெருமிதமான வலிமையான சாதியா இல்லையாங்கிறது வேற. யாராவது ஜாதி பேரை போட்டுக்கிறானா? நீ யோசிச்சு பாருங்க. இந்த ஜாதி சங்கத்தில் நக்கி பிழைக்கிற சில நாய்கள் போட்டுக்கிறது பேரை, நான் அதை அந்த நாய்களை விட்டுருங்க. அது வந்து ஜாதி பேரை சொல்லி நக்கி பிழைக்கிற நாய்களுடைய செயல்பாடு. அந்த நாய்களை கழிச்சிட்டு மனிதர்களாக தன்னை உணர்ந்தவன் எவனாவது சாதி பேரை போட்டுக்கொள்றான் எங்கேயாவது? ராமதாஸ் போட்டிருக்காரா? ராமதாஸ் படையாச்சின்னு போட்டிருக்காரா? எங்கேயாவது வன்னியர்னு போட்டிருக்காரா? இல்லையே. தங்கர் பச்சான் போட்டிருக்காரா? அவரை விட சாதி வெறியில் நான் கூடுதலாக நான் சொல்றாரு, குதிக்கிறாருல, போட்டிருக்காரா எங்கேயாவது? யாராவது போட்டிருக்கானாங்க? நீங்கள்
முக்குளத்தோர் சமூகம் தான் எல்லாத்துக்குமே முன்னணி சமூகம் அப்படின்னு சொல்கிறான்ல, அவனை எவனாவது எம்எல்ஏவாக இருக்கிறவன் எம்பியாக இருக்கிறவன் போட சொல்லுங்க பார்ப்போம். மற்ற ஜாதிக்காரன் ஒரு ரூபாய் ஓட்டு போட மாட்டான். இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வலிமையான சாதியில் பிறந்திருக்கார் அப்படின்னா உன் கட்சியிலேயே வேற வேற ஜாதியில் இருக்கிறவன்லாம் இருக்கிறானே, அப்போ அவனுக்கெல்லாம் வலிமை இல்லைன்னு சொல்ல வரியா? இதற்கு என்ன அர்த்தம்? ஒரு நியாயமான கேள்வி இருக்கா? இப்போ பாருங்க, இவங்க சீனாவுடைய எல்லையில் அவன் ஆக்கிரமிச்சிட்டான், அவன் படையை கொண்டு வந்து வச்சுட்டான், எல்லாமே பண்ணிட்டான். நீங்கள் ஒரு இடம் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு சொன்னேன், நீங்கள் ஒரு இடத்த வந்து நீங்கள் வச்சுட்டீங்க, ஒரு ரவுடிகிட்ட இடத்த பறி கொடுத்துட்டீங்க, உங்கள் இடத்த உங்களால் மீட்க முடியல. அவன் வீடு கட்டுவானா கட்ட மாட்டானா? அந்த இடத்துல வீடு கட்டுவான், கடை கட்டுவான், போர்டு வைப்பானா வைக்க மாட்டானா? வைப்பான். அவன் பேர் வச்சுட்டாங்க, பேர் வச்சதுக்கு இவரை கூப்பிடல, அதே பிரச்சனை. இப்போ போனால் அதுக்கும் போய் இது வந்து நான் வாழ்த்துறேன்னு கூட சொல்லுவாங்க. இவங்க சொல்லிட்டு பாரத் மாதாக்கு ஜெயன்னு கூட சொல்லிட்டு வருவாங்க. இவங்களுக்கு வெக்கமான எதுவுமே கிடையாது. இவங்களுக்கு தேசபக்திங்கிறது வியாபாரமே தவிர உண்மையான உணர்வு இல்லை அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு. இப்போ வடகிழக்கு மாநிலத்தில் குறிப்பாக ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் ஒரு பெரிய கலவரம் நடந்துட்டுருக்கு. 3 மாநிலத்தில் அங்கே தேர்தலே நிற்கலன்னு பிஜேபி வேறு சொல்லியிருக்கு. இந்த நேரத்தில் அருணாச்சல பிரதேசம் கைவிட்டு போகிறது, ஐ மீன் வேற ஒரு நாட்டுக்காரன் வந்து பேர் வைக்கிறான், எனக்கு சொந்தம் கொண்டாடுறான், அந்த இடத்த இராணுவத்தை கொண்டு வந்து குவிக்கிறான், இந்திய இராணுவத்தை அடிக்கிறான். இவ்வளோ ஒரு நெருக்கடி நடந்துட்டு இருக்கும்போது இதை என்ன ஆக்ஷன் அவங்க எடுத்திருக்காங்க இது வரைக்கும்? அது அவர்களால் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியல. அவங்களுக்கு என்னென்னா, பாகிஸ்தான் கூட பகை பாராட்டுவது அப்படிங்கிறதுல ஒரு அரசியல் ஆதாயம் இருக்கிறது. அதை இந்து முஸ்லீம் பிரச்சனையாக மாற்றுவதில் ஒரு அதிகார ரீதியாக பெரும்பான்மை மக்களுடைய உணர்ச்சியை தூண்டுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது, ஒரு வசதி இருக்கிறது. சீனாவோட போனோம்னா அவன் நம்ம விட பெரிய வல்லரசாக இருக்கான், நம்ம வல்லரசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோமே தவிர வல்லரசு ஆக விடாமல் மோடிஜி பார்த்துக்கிறாரு. யார் வல்லரசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டில் வந்து யார் வந்து ரொம்ப பெரிய வலிமை படைத்தவனாக இருக்கிறான்னா, அரசாங்கம் வலிமை படைத்ததா இல்லை, அரசாங்கத்தின் பெயரை பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய கார்ப்பரேட்டுகள் வலிமை படைத்தவனாக மாறிக்கிட்டே இருக்கான். அப்போ இவனுக்கு வந்து என்னன்னா, இவன் வல்லரசுங்கிறத என்ன சொல்கிறான்னா, அந்த மக்களுடைய வாழ்க்கை பற்றி அவன் கவலைப்படலை, மக்களுடைய வாழ்வாதாரம் பற்றி அவன் கவலைப்படலை, இந்த மக்களுடைய வளர்ச்சி பற்றி அவன் கவலைப்படலை, தனிப்பட்ட நிறுவனங்களினுடைய வளர்ச்சி என்ன, அவன் மூலமாக நமக்கு வர வேண்டியது என்ன என்கிற ஒரு கணக்கை தான் அவன் பார்க்குறான். அதனால் இவர்களை பொறுத்தவரையில் தனிப்பட்ட நிறுவனங்களின் வளர்ச்சியை தான் இவங்க தேசத்தின் வளர்ச்சின்னு சொல்கிறான். அதாவது உடம்புல ஒரே ஒரு பாகம் மட்டும் வளர்ந்துக்கிட்டே இருக்குன்னா அதுக்கு பேர் வளர்ச்சி கிடையாது, வீக்கம். பண வீக்கம்னு சொல்கிறான்ல, அதை புரிந்து கொள்வது மிக எளிதானது. ஒரு இடத்துல மட்டும் மண்டை மட்டும் திடீர்னு ஒரு இடத்துல வீங்குதுன்னு வச்சுக்கோங்க, என் மண்டை சூப்பராக வீங்கிருக்கு பார்த்தியா அப்படின்னு எவனுமே சொல்ல மாட்டான், வைத்தியக்காரன் கூட சொல்ல மாட்டான். போய் டாக்டரை பாடுறா முல்ல, என்னடா மண்டை வீங்கி போயில, ஏன்டா அப்படி திரியிற அப்படின்னு சொல்லுவாங்க. மண்டை வீங்கினதை வளர்ச்சின்னு சொல்கிறவன் பாஜகக்காரன் சங்கி பயில கூட என்ன சொன்னான், பத்தியா மண்டை வீங்கிருச்சு சூப்பரில், மோடிஜியோடைய வளர்ச்சி பற்றிலாம் மண்டை வீங்கிருச்சுங்கிறான். இப்படிப்பட்ட பண வீக்கத்தை தான் இவன் வந்து என்ன செய்கிறான்னா, சாமானிய மக்களினுடைய வீழ்ச்சியை, கார்ப்பரேட் கம்பெனிகளின் வளர்ச்சியை தேசத்தின் வளர்ச்சிங்கிறான். இப்போ தேசம்னா என்ன அப்படின்னு இவன் கணக்கில் என்னென்னா, நம்ம நினச்சிட்டு இருக்கோம் தேசம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஒன்று கூடுனது தேசம் நம்ம நினைக்கிறான். இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலாளிகள் மட்டுமே தேசம்னு பாஜகக்காரன் நினைக்கிறான். அவ்வளோதான் நமக்கு அவனுக்குள்ள வித்தியாசம். இப்போ இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை நாடுகள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா இலங்கையாக இருக்கட்டும், மாலத்தீவாக இருக்கட்டும், பங்களாதேஷாக இருக்கட்டும், இல்லை வந்து பூட்டானாக இருக்கட்டும், இல்லை மியான்மராக இருக்கட்டும், இது எல்லா நாடுகளுமே சீனாவோட மிகப்பெரிய நெருங்கிய உறவுகள் இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் சீனாவோட ஒரு பொருளாதார உறவுக்கு போயிடுறாங்க, ஒன் பெல்ட் ஒன் ரோடு மாதிரியான திட்டங்களுக்கு. ஆனால் இந்தியா மட்டும் இதில் வந்து தனித்து விடப்பட்ட ஒரு நாடாக இருக்குது. ஆனால் கேட்டால் இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையில் நாங்கள் வந்ததுக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்தியா ஆசியாவில் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட நாடாக மாறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு சந்தேகம், ஒரு அச்சம் வருது. அதாவது ஐநாவினுடைய அறிக்கையிலாம் வந்து இனக்கலவரத்திற்கும் படுகொலைகளுக்கும் சாதகமான சூழல் இருக்கக்கூடிய நாடுகளின் பட்டியலில் இருக்குது. இந்த நாடு வந்து மற்ற மக்களுடைய அமைதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு தகுதியற்றவர்களுடைய நாடாக அது இருக்கிறது. குறிப்பாக வந்து ஒரு நாகரிக சமூகம் என்பது என்னன்னா, சிறுபான்மை சமூகமாக இருக்கிறவர்களை எப்படி நடத்துகிறோம் என்பதில் தான் அதனுடைய நாகரிகம் இருக்காங்க. அதாவது ஒரு ஊரில் ஒரு சாதிக்காரன் அதிகமாக இருக்கான், ஒரு சாதிக்காரனுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குன்னா அவனை மிரட்டுறதுல அது வீரம் கிடையாது. தன்னை விட வலிமை குறைந்தவனை தாக்குவது என்பது வீரத்தில் சேராது, அது ஒரு கோழைத்தனம். அந்த கோழைத்தனத்தை தான் இவன் என்ன சொல்லி கொடுக்குறான்னா, பாஜகக்காரன் ஒரு பெரிய வீரம்னு சொல்லி கொடுக்குறான், தேசபக்திங்கிற பேரில் சொல்லி கொடுக்குறான். அவனால் இவனை பொறுத்தவரையில் எல்லா வகையிலும் தோற்றுட்டான். நிர்வாக ரீதியாக தோற்றுட்டான், வந்து பொருளாதார ரீதியாக நாடை நாசமாக்கிட்டான், அது மாதிரி தனியார் மையத்தில் ஒட்டுமொத்த தேசத்தினுடைய பொது சொத்துக்களை பூரா நாசமாக்கிட்டான். எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ கடைசியாக வந்து
நீங்கள் சொன்னீங்க 3 மாநில தேர்தலில் நிற்பதற்கு கூட அவனுக்கு வக்கு இல்லைங்கிறத சொல்லி. அப்போ ஜனநாயகத்தின் மீது இவருக்கு நம்பிக்கை இல்லை. அவன் நம்புறது வந்து மோடியை நம்பி நீ பிரயோஜனம் இல்லைங்கிறதுனால தான் ஈடியை நம்புகிறான். மோடியா ஈடியான்ற மாதிரி கொண்டு வந்துட்டான் நாட்டை. ஈடி அனுப்புகிறான், உடனே வந்து இப்போ தேர்தல் பத்திரத்துக்கு காசு அனுப்பு, ரகசியமாக கொடுங்குறேன், திருட்டுத்தனமாக வந்து இந்த மாடு வந்து வாங்கும் போது சந்தையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு துண்டை போட்டு கை விரலுக்குள்ளே இது பண்ணுவாங்கல்ல, இந்த வேலையை தான் மோடி 10 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருந்திருக்காப்புல. ஒரு மாட்டு புரோக்கருடைய வேலையைத்தான். ஏன்னா இவங்களுக்கு பசுமாட்டை வச்சு தானே வியாபாரம். பாஜகவினுடைய கொள்கை என்பதே பசு புனிதம்னு சொல்லிக்கிட்டே மாட்டு இறைச்சியை வெளிநாட்டுக்கு அளவுக்கு அதிகமாக ஏற்றுமதி செஞ்சு சம்பாதிக்கிறது. அதுக்கு வெளியில் பேரை மட்டும் பிஸ்மில்லா அப்படின்னு ஒரு நிறுவனத்துக்கு பேரை வச்சுருவான், ஒரு இஸ்லாமிய பேரோட பேரை வச்சுருவான். ஓனர் யாரான்னா ஐயங்காருங்கிறான். உலகத்தில் இந்த மாதிரி அதிசயங்களெல்லாம் வேறு நாடுகளை நீங்கள் பார்க்கவே முடியாது. தைரியமாக சொல்லு, நான் ஐயங்காரு, நான் மாட்டு இறைச்சி ஏற்றுமதியில் இந்தியாவில் வந்து ஒரு ஏற்றுமதியில் வந்து நான் முக்கியமான இடத்துல இருக்கேன்னு சொல்லக்கூடிய தைரியம் அவனுக்கு என்றைக்குமே இருந்தது கிடையாது. எப்படி காந்தியை கொலை செய்யும் போது கூட கோட்ஸே நான் கொலை செஞ்சேன், என் கொள்கைக்கு அவன் எதிரானவன் என்று சொல்லுகிற தைரியம் அவனுக்கு எப்பவுமே கிடையாது. அவன் இஸ்மாயில் என்று பச்சை குத்தி கொண்டு என்ன வேலையை செய்தானா அதைத்தான் இப்போ மாட்டு இறைச்சிக்கும் செய்கிறான். அவன் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஒரே அளவுகள் தான். அவனுக்கு இரட்டை வேடத்தில் தான் அவன் எப்பவுமே இருக்கான். அந்த சினிமாவில் வந்து இந்த இரட்டை வேடத்தில் நடிக்கிறாங்கிறாங்கல்ல, அதுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய முன்னோடி வந்து பாஜக தான். கோட்சேலேருந்து அந்த நாடகத்தை நடிக்கிறாங்க, மோடி வரைக்கும் அது தொடரும். இப்போ வந்து இந்த அருணாச்சல பிரதேச பிரச்சனை வந்து ரொம்ப உச்சம் பெற்றுட்டு இருக்குது. ஆனால் இந்தியாவுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்து கெஜ்ரிவாலை கைது பண்ணியிருக்காங்க, நான் வந்து ஊழலுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு இருக்கிறேன், கெஜ்ரிவால் கைது பண்ண போகிறேன், ஆத்மீக கட்சியை இல்லாமல் பண்ணுறதுக்கான வேலைகள்லாம் நடக்குது. இன்றைக்கி வந்து கெஜ்ரிவால் வந்து திகார் சிறையில் போடப்பட்டிருக்காரு. இந்த சூழல் எப்படி பார்க்குறது? அதாவது அண்டை நாடு நாட்டையே ஆக்கிரமிக்குது, அதில் ஒரு மௌனம் காக்குறாங்க. உள்ளே இருக்கக்கூடியவங்க தப்பே பண்ணலை, சில முறைகேடுகள் நடந்திருக்குங்கிறாங்க, அதுக்கு வந்து இவ்வளோ பெரிய கைது நடவடிக்கைலாம் நடக்குது. இது எப்படி நம்ம பார்க்குறது? பகை நாடுகள் பக்கத்து நாடுகளோடு போர் புரிய முடியாத சூழலில் இருக்கக்கூடிய மோடி அரசு உள்நாட்டு போரை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறது. மணிப்பூரில் நடத்துகிறாங்க, உள்நாட்டு போரை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். மணிப்பூரில் இப்பயும் சொந்த நாட்டு மக்கள் மீது வந்து போர் தொடுப்பதை வந்து இனக்கலவரம்ங்கிற பேரில் ஒரு போர் தொடுக்கிறாங்க. எதிர்கட்சிக்காரர்களினுடைய வீடுகளிலே வந்து அமலாக்கத்துறை போகிறது, வருமான வரித்துறை போகிறது. நீ வந்து மரியாதையாக பாஜகவில் வந்து சேர்ந்துரு, இல்லாட்டா உன் வீட்டுக்கு வந்து ஈடி வரும் அப்படின்னு பகிரங்கமாகவே சொல்கிறாங்க, மிரட்டுறாங்க. பகிரங்கமாக சொல்கிறான். மதுரையில் வந்து அங்கி திவாரிங்கிற ஒரு அமலாக்கத்துறையினுடைய ஒரு அதிகாரி 20 லட்ச ரூபா லஞ்சம் வாங்குறதுக்கு தமிழ்நாடு போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டான், கையங்களாமல் பிடிபட்டோன்னு அவன் என்ன செய்யறான், வழக்கறிஞருக்கு ஃபோன் பண்ணுவான்ல, மதுரை மாவட்ட பாஜகவுடைய வழக்கறிஞர் பிரிவு தலைவருக்கு ஃபோன் பண்ணுறான். இப்போ நமக்கு என்ன குழப்பமாக இருக்குன்னா, பிஜேபி ஆஃபீஸும் இருக்குது ஒவ்வொரு ஊர்லேயும், அமலாக்கத்துறை ஆஃபீஸும் இருக்குது. ஏன் ஒரு கட்சிக்கு 2 ஆஃபீஸ் வச்சுருக்காங்கிற குழப்பம் நமக்கு வந்துக்கிட்டு இருக்குப்பா. ஏன் வந்து நீங்கள் 2 ஆஃபீஸ் போடுறாங்கன்னு தெரியல. கட்சிக்கு ஒரு ஆஃபீஸ் போடுறாங்க, இப்போ இது நிர்வாக குழுவாது, அது என்ன கணக்கில் ஆஃபீஸ் போடுறாங்கன்னு தெரியல. அப்போ இவர்கள் அரசு அதிகாரிகளா, தன்னிச்சையான அமைப்பா, இந்த அமைப்புக்கான நம்பகத்தன்மை என்ன? காங்கிரஸ் காலத்திலையும் அமலாக்கத்துறை இருந்திருக்கிறது, வருமான வரித்துறை இருந்திருக்கிறது, வேறு ஆட்சிகளெல்லாம் இது நடந்திருக்கிறது. ஆனால் இவ்வளவு மோசமாக எதிர்கட்சிக்காரன் வீடுகளில் மட்டுமே வேட்டையாடுகிற ஒரு அரசை யாருமே நடத்தினார். அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து தலைமறைவு குற்றவாளியா வரணும்? ஆர்கே சுரேஷா வெளிநாட்டில் போய் தலைமறைவாக இருக்க போகிறாரா? இல்லை, ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர். அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் அவரை விசாரிக்க முடியும். நீ தேர்தல் காலத்தில் திட்டமிட்டு நீ சிறைக்கு அனுப்புறேன்னா என்ன காரணம்? அப்போ உன்னுடைய உள்நோக்கம் என்னவென்றால் தேர்தல் அரசியலிலே அவர்கள் தோற்று போக வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய உள்நோக்கம். அப்போ நீங்கள் வந்து விவசாயிகள் போராட்டத்தினுடைய விளைவாக பஞ்சாபிலே வந்து பாஜகவிற்கு எதிரான வாக்குகளை வந்து வெல்லக்கூடிய சக்தியாக அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய அந்த ஆம் ஆத்மி கட்சி வந்து வெற்றி பெற்று விட்டது. அப்போ இவர் ஒரு அரசியல் சக்தியாக, காங்கிரஸ் தான் நமக்கு எதிரி என்று கருதி கொண்டிருந்தோம், ஒரு 3வது சக்தியாக இவர்கள் மீண்டு எழுகிறார்களே, அப்படி வந்து இவருடைய எழுச்சி வரக்கூடாது, அரசியல் ரீதியாக இவருக்கு ஒரு எழுச்சியோ ஒரு வளர்ச்சியோ வரக்கூடாது என்கிற கணக்கிலே தான் அவர் கைது செய்திருக்கிறார். மதுபான கொள்கையில் லாக்டவுன் காலத்தில் ஒரு தனியாருக்கு வந்து அது விற்பனை மந்தமாக இருக்கிறது என்பதற்காக வேண்டி என்ன பண்ணா ஆஃபர் கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். அவர் என்ன கள்ளச்சாராயம் காட்சி விட்டாரா? மதுபான கொள்கையில் வந்து அவர் ஒரு விற்பனைக்கான சாத்தியங்களில் சில ஆஃபர் கொடுத்துருக்கிறாரு. அதில் வந்து என்ன பண்ணுறான், வந்து அவ்வளோ நட்டமாயிருச்சுன்னா அது வழக்கு மன்றத்தில் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்படட்டும், தீர்ப்பு வரட்டும். அது வரைக்கும் ஒரு முதலமைச்சர் எங்கேயோ ஒளிய போகிறாரு. அப்போ இது ஒரு தவறான முன்னுதாரணம். இப்போ நான் என்ன கேட்குறேன், தேர்தல் பத்திரத்தில் வந்து திருட்டுத்தனமாக காசு வாங்கியிருக்கிறாங்க, சட்டப்பூர்வமாக வெளிப்படையாக யாருக்கு யார் கொடுத்தாங்க தெரியாமல் கள்ளக்கணக்கு எழுதுனது மாதிரி, முட்டை கடிதாசி எழுதுனது மாதிரி காசு கொடுத்துருக்குறாங்கிறத உச்ச நீதிமன்றம் தானே அம்பலப்படுத்தியிருக்கு.
ஆமா. இப்போ நம்ம என்ன கேட்குறோம், இப்போ நான் ஒரு தூத்துக்குடிக்காரன் வந்து ஒருத்தன் கேட்குறான், வேதாந்தா நிறுவனத்திட்ட காசு வாங்கிட்டு தான் எங்கள் நெஞ்சில் வந்து மார்பலை வந்து துப்பாக்கி தொலைச்சிருக்கு இந்த கவர்மெண்ட்டு. அதனால வேதாந்தா நிறுவனத்திட்ட காசு வாங்கி பொதுமக்களை கொலை செய்த காரணத்திற்காக இதற்கு காரணமான பாஜகவை வந்து விசாரணைக்கு உட்படுத்துவாங்களா? நான் கேட்குறேன், கொலை வழக்கு போட முடியுமா நம்ம? நீ காசு வாங்கிட்டு தான் கொண்ட பொதுமக்களை, போராடுகிற மக்களை கொண்ட அப்படிங்கிறக்காக நீ ஒவ்வொரு தனியார் நிறுவனத்திட்டையும் வாங்கினதுக்கு பின்னாடி என்னென்ன கான்ட்ராக்ட் கொடுத்துருக்க? இந்த முறைகேடு சம்பந்தமாக அமலாக்கத்துறையினுடைய ஒரு விசாரணை வளையத்துக்குள்ள பாஜக தலைவர்கள் வருவார்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ வந்து லோயா வழக்கில் வந்து மர்ம மரணம் அடைஞ்சிட்டாரு. அமித்ஷாவுடைய வழக்குக்காக தான் வந்து ஒரு நீதிபதி வந்து திடீரென்று வந்து அவர் எப்படி இறந்தாருன்றே தெரியவில்லை, அந்த வழக்கை தூசு தட்டி தேர்தல் நேரத்தில் அமித்ஷாவை தூக்கி கொண்டு வந்து ஜெயிலில் வைக்க முடியுமா? அதற்கு ஒப்புக்கொள்வார்களா? அது சட்டத்தின் ஆட்சி தான் நடக்கிறது, நீதியின் ஆட்சி தான் நடக்கிறது என்கிற ஒரு உண்மை நம்பகத்தன்மைக்காக வேண்டி பாஜகவில் ஒரு பேருக்காவது ஒரு அல்ற சில்லறையா ஒரு எதுக்கு ஆகாதவனா தெரிகிற ஒருத்தனை கூட நீங்கள் ஜெயிலில் கொண்டு போய் போடுவோமோ? இப்போ அமலாக்கத்துறை என்பது என்ன கட்சி ஆபிசாது? இப்படி ஒரு அரசியலை இவர்கள் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். அதனால அரவிந்த் கெஜ்ரிவாலை பார்த்து பயப்படக்கூடிய அளவிற்கு பாஜக பலவீனப்பட்டிருக்கிறது. நீ ஜனநாயக ரீதியாக பார்த்தீங்கன்னா, அதிகார ரீதியாக பார்த்தீங்கன்னா இது அடக்குமுறை ஒடுக்குமுறை நம்ம சொல்லலாம். ஜனநாயக ரீதியாக பார்த்தா ஒரு தலைவனை பார்த்து நீங்கள் அச்சப்படுகிறீர்கள்ங்கிறது இருக்கு. ராம்லீலா மைதானத்தில் அனைத்து கட்சிகளும் கூடிய கூட்டத்தை பார்த்து உண்மையிலே ஆடிட்டாங்க. ஆனால் ஊடகங்கள் என்ன செய்யறான்னா, ரொம்ப தந்திரமாக இதையெல்லாம் மறைக்கலான்னு பார்க்குறான். சோசியல் மீடியாவை கழித்து விட்டு எல்லா ஊடகங்களும் மோடியினுடைய ஒரு ஒத்து ஊதக்கூடிய மோடியினுடைய இசைக்குழுவிலே வந்து சேட்டலைட் நிறுவனங்கள் எல்லாம் தங்களையும் ஒரு வாத்தியக்காரர்களாக சேர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பு பெற்றுவிட்டார்கள். அதனால ஒரு மோடி ஆர்கெஸ்ட்ரால வேலை செய்கிறாங்க எல்லா சேட்டலைட் காரங்களும், எல்லா செய்தி நிறுவனங்களும் ஏறத்தாழ விலை போய்விட்டு. அதனால மோடியினுடைய இசைக்குழுவிலே ஒரு வாத்தியக்காரர்களைப் போல ஊடகத்தினுடைய எல்லா நிறுவனங்களும் விலை போய்விட்டது. உங்களுடைய நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி சார்.